ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். பாண்டியன் ஷோ சீரியலில் இப்போது பாண்டியன் குடும்பத்தை பழி வாங்கணும் அப்படின்னா அதுக்கு அரசி நம்ம கண்ட்ரோலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் குமாரவேல்கிட்ட சொல்லிட்டு இருந்தார். அதே நேரத்தில் இப்போ குமாரவேலுக்கும் எங்கேயுமே பொண்ணு கிடைக்கல அப்படின்றதால இப்போ பாண்டியன் வீட்டில் மக்கா இருக்கிறது அரசி. ஸோ அரசியை நம்ப வச்சு கல்யாணம் பண்ணுறதுக்காக தான் இந்த குமாரவேல் இந்த காதல் அப்படின்ற ஒரு ட்ராமாவை போட்டிருந்தார். இதை உண்மை நம்பி இந்த அரசியும் இந்த ட்ராமாவில் மாட்டினாங்க. ஆனால் இந்த விஷயம் பாண்டியன் வீட்டுக்கு தெரிஞ்ச நிலைமையில் அரசுக்கு இப்போது கொஞ்சம் புத்திமதிலாம் சொல்லி வேறு ஒரு நல்ல பையன் கூட கல்யாணம் பண்ணுறதுக்கு இப்போ ஏற்பாடுகள்லாம் பண்ணிட்டாங்க. இதனால் ஏமாத்தத்தோடு இருக்கக்கூடிய குமாரவேலு பாண்டியன் வீட்டில் இருக்கிற சுகன்யாவை வச்சு அடுத்த ஒரு சதி வேலையை ஆரம்பிக்கிறார். இந்த சுகன்யாவும் குமாரவேலுக்கு உதவி பண்ணுறதுக்காக இப்போ அரசியை குமாரவேல்கிட்ட பேசுகிறதுக்காக தனியாக அனுப்பி வைக்கிறாங்க. அப்போது இந்த அரசி குமாரவேலை பார்த்து என்னை சந்தோஷமாக வாழ விடு, நான் பண்ணது தப்பு தான், என்னை மன்னிச்சிடு, ஆனால் குமாரவேலு உன்னை விடுறதுக்காக நான் வர சொன்னேன் அப்படின்னு சொல்லி இப்போ வில்லத்தனத்தை காட்ட ஆரம்பிக்கிறாரு. உடனே அங்கேருந்து தப்பிச்சு போக நினச்ச அரசி இப்போ குமாரவேலோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. இதெல்லாம் குமாரவேலு போட்ட பிளான் அப்படின்னு தெரியாமல் அரசி இப்போ குமாரவேலுக்கிட்ட லாக் ஆகிட்டாங்க. குமாரவேலு இப்போ அரசியை கூட்டிகிட்டு போயிட்டு கட்டி போடுறாரு. தாலி எடுத்து கட்ட போகிற நேரத்தில் நீ நினைக்கிற மாதிரி என்னோடய சுண்டு விரல் கூட மேலே படாது, தாலியும் கட்ட மாட்டேன், ஆனால் இன்றைக்கி ஃபுல்லாக என் கூட தான் இருக்க போகிற, நாளைக்கு ஒன்று கூட்டிகிட்டு போயிட்டு உன் வீட்டில் விட்டுட்டு நைட்டு ஃபுல்லாக நீ என் கூட தான் இருந்து அப்படின்னு சொல்ல போகிறேன், அதுக்கப்புறமா அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்களோ அதுபடி நடக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் குமாரவேலு அரசு கழுத்தில் தாலி கட்டாமல் சொதப்பினதால் இப்போது அரசி எஸ்கேப் ஆகிறாங்க. ஸோ அந்த வகையில் கோமதி, தங்கமயில், மீனா, அப்புறமா ராஜு, ஸோ எல்லாருமே இப்போ அரசியை காணும் அப்படின்னு தேடி பார்க்கும்பொழுது குமாரவேலு இடத்துக்கு அவங்க எப்படியும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது திரும்பவும் இந்த குமாரவேலுக்கு இவங்க வச்சு நல்லா பூஜை பண்ணி வச்சு செஞ்சுட்டு அரசியை யாருக்கும் தெரியாமல் அங்கேருந்து காப்பாற்றி வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுவாங்க. ஸோ இப்படி இந்த குமாரவேலு சொதப்பினதால் அரசி எஸ்கேப் ஆகிடுவாங்க. இதை பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.